Nifty futures இன்னைக்கு pre-market பார்க்கறதுக்கு முன்னாடி let's see what happened over the week. இன்னைக்கு Friday, so how the closing is going to be for the weekங்கிறத பார்த்துருவோம். Last week we had this trend line. Fourth அன்னைக்கு இந்த trend line ஓட resistance எடுக்குமான்னு பார்த்துட்டு இருந்தோம். It took a resistance here exactly from this point and then 3 continuous days கீழே தான் வந்துட்டு இருக்கு, which is not so good for the market. இது FIAs பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5,000 crores செல் பண்ணியிருக்காங்க. பட் வி டோன்ட் ஹேவ் டு வரி மச். அவங்க ஸ்மால் கேப்ஸ் அண்ட் மிட் கேப்ஸ்ல பயங்கரமா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓவர் பீரியட் ஆஃப் லாஸ்ட் 2 months. அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருப்பாங்க மேஜர்லி. அண்ட் மோர் ஓவர் ஹெச்டிஎஃப்சி பேங்க் அண்ட் ஹெச்டிஎஃப்சி மர்ஜர்லையும் தே கேம் இன் அபவுட் அ லாட் ஆஃப் ஸ்டாக்ஸ். அது ஹெச்டிஎஃப்சி இருக்கட்டும் இல்லை பேங்கிங் ஸ்டாக்ஸும் நிறைய வாங்கினாங்க. மேபி அதுலேருந்து கொஞ்சம் அவங்க ப்ராஃபிட்ஸ் புக் பண்ணியிருக்கலாம். அதனால செல்லிங் வால்யூம் கொஞ்சம் ஜாஸ்தி காமிக்குது. வெரஸ் நிஃப்டிக்கு நெக்ஸ்ட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 17,619. இது ஆல்மோஸ்ட் அங்கே டச் பண்ணிட்டு தான் வந்திருக்குது. 17,690 டு 17,640 வேல்யூமே ஒரு நல்ல சப்போர்ட் இருக்கு நிஃப்டிக்கு. பட் இட் இஸ் ஆல்சோ ஈஸி டு பிரேக். இந்த இடத்த பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா we can definitely see somewhere around 17,300 in the days to come. Maybe next week நம்ம 17,300 பார்க்கலாம். ஸோ லெட்ஸ் ஜஸ்ட் ஹோப் இந்த வாரம், அதாவது இன்னைக்கு இந்த பிளேஸ் அவங்க காப்பாத்துறாங்களா அப்படிங்கறத தான் பார்க்கணும். அதாவது இந்த சப்போர்ட் எடுத்துட்டு நிஃப்டி மேல போகுதா அப்படிங்கறத யூ ஹேவ் டு க்ளோஸ்லி வாட்ச். இன்னியோட ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட் லெவல்ஸ் பார்ப்போம். பிஃபோர் தட் லெட்ஸ் சி வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. நேற்று நம்மளோட சப்போர்ட்டு கீழே ஃபர்ஸ்ட் கேண்டல்லே க்ளோஸ் கொடுத்துருச்சு. அதுக்கப்புறம் சம்வேர் அரௌண்ட் 12:45 12:30 நிஃப்டி கேவ் அ நைஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு ஷார்ட் த மார்க்கெட். இங்கேருந்து கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 100-130 பாயிண்ட்ஸ் கிடைச்சது. அ குட் ப்ராஃபிட் ஐ வுட் சே. நேற்று ஒரு நல்ல டே இஃப் யூ ஹேட் ஃபாலோட் அவர் ஸ்ட்ராட்டஜி. இன்னைக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். இன்னைக்கு 17,800ல ஒரு இம்பார்ட்டன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு நிஃப்டிக்கு. இதை தாண்டுதா அப்படிங்கிறத பார்க்கணும். அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி 17,673ல இருக்கிற சப்போர்ட்டை காப்பாதுதான் பார்க்கணும். லெட் சி வாட் ஹேப்பன்ஸ். இது ரெண்டுல ஏதாவது ஒன்று பிரேக் ஆச்சுனாலும் maybe I'll come up with another video and we'll take a call or put option next Friday next week to வாங்கணும். So probably buying will be better rather than selling. And நியூட்ரல் மார்க்கெட் இருக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி இருக்கு, மெயின்லி பிகாஸ் ஆஃப் குளோபல் மார்க்கெட். குளோபல் மார்க்கெட்ஸ் நாஸ்டாக் வாஸ் வெரி மச் நியூட்ரல், எங்கேயுமே மூவ் ஆகலை அப்படிங்கிறது தான் சொல்லணும். யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் வேர் ஆல்சோ பிரிட்டி மச் டல். ஒரு 70 பாயிண்ட்ஸ் டேக்ஸ் கீழே வந்திருக்கு. மற்றபடி தெர் இஸ் நோ மூவ்மெண்ட் அட் ஆல். எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டியும் பார்க்குறீங்க, ஒன்லி 12 பாயிண்ட்ஸ் மேலே இருக்கு. அதர் ஏஷியன் மார்க்கெட்ஸ் ஆர் ஸ்லைட்லி ரெட், பட் வி டோன்ட் ஹேவ் டு வரி அபவுட் இட். We can safely say that Nifty will be most probably neutral for the day. Let's move on to Bank Nifty. Bank Nifty almost similar trend line, அதே resistance. Nifty கீழே வந்த அளவுக்கு Bank Nifty வரல, mainly because of the news, HDFC Bank merger news, and another news is taking rounds in market. அதாவது Kotak Mahindra Bank or SBI S Bank டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து எஸ் பேங்க் நல்லா போயிட்டு இருக்கு. ஐ எம் நாட் ஷியோர். நோபடி நோஸ் வாட் இஸ் த ஃபேக்ட். உண்மையான விஷயம் என்ன அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸ்பெகுலேஷன்ல தான் போயிட்டு இருக்குது. ஹெவியா இந்த ஒரு ஸ்டாக்கும் வாங்கிடாதீங்க. இட்ஸ் சம்வேர் அரௌண்ட் 15 rupees. எஸ் பேங்க் ஜஸ்ட் 15 rupees தான் இருக்கு. நியூஸ் ட்ரூவாகவே இருந்தாலும் நல்லா மேலே தான் போக செய்யும். பட் ஸ்டில் கெட் அ லாட் ஆஃப் சான்ஸ் டு பை தட் ஸ்டாக். அந்த ஸ்டாக் was trading somewhere around 300 rupees before it felt bad. So let's not buy on speculation. அதாவது வதந்திகளை வச்சு நம்ம இந்த ஸ்டாக்கும் வாங்க வேணாம். பேங்க் நிஃப்டி ஜோன்ஸும் அதே மாதிரி தான். குட் பாயிண்ட் என்னன்னா, இது இம்பார்ட்டன்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணல. நல்ல ஒரு ஜோன்ல தான் ஆல்ரெடி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பேங்க் நிஃப்டி. ஸோ நிஃப்டியை கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி இஸ் ஸ்டில் வெரி பாசிட்டிவ். லெட்ஸ் லுக் அட் வாட் ஹேப்பன் எஸ்டர்டே. நேற்று நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் பேங்க் நிஃப்டி வாஸ் பாசிட்டிவ். நம்மளோட சப்போர்ட்டை தாண்டி அது க்ளோஸ் ஆகல. அதுக்கப்புறம் பார்க்குறீங்க இட் வெண்ட் அப் வெரி வெல். நம்மளோட ரெசிஸ்டன்ஸை தாண்டி க்ளோஸ் ஆயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து ஆல்மோஸ்ட் நியூட்ரலா க்ளோஸ் ஆயிடுச்சு. லெட்ஸ் see what will be the support and resistance for today. Bank Nifty important support is around 37,431 today. இந்த சப்போர்ட் அது காப்பாற்றியே ஆகணும். கீழே க்ளோஸ் கொடுத்துச்சுனாக்க வில் see a negative day, whereas 37,953க்கு மேலே க்ளோஸ் ஆச்சுனாக்க it will be good and it will be bullish. நம்ம அதுக்கப்புறம் ரீட்ரேஸ்மெண்ட்ல will try to buy. Once again, global market was neutral yesterday. Sgx Nifty பெருசா மூவ்மெண்ட் காமிக்கல. Unless and until there is any news in Indian market, our markets will be neutral. Most of it is அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு, நம்ம ஆல்ரெடி பார்க்குறோம்.
So let's wait for a close above or below this point and take the call.